வணக்கம். நீங்க பார்த்துருக்க பேசுனது பேசிட்டு இருக்குது நாம இது. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கேம் ரிவ்யூ தான். இன்னைக்கு நம்ம எந்த கேமோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் காஸ் 2 தான். ஸோ இந்த கேம பொறுத்தவரையிலும் எனக்கு ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்தது. ஓப்பனிங்ல விளையாடுறப்ப இந்த கேம பொறுத்தவரையிலும் எனக்கு எதுவுமே பிடிக்கல. சுத்தமா சொல்றேன். எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஒரு 2 மிஷனுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதாவது எதுவுமே காட்ட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணணும்? எத செய்யணும்? எத செய்யக்கூடாது? அப்படிங்கிற மாரி இருந்தது. இந்த கேம் எப்படிப்பட்ட கேம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இது ஒரு சாண்ட் பாக்ஸ் கேம். ஸோ இந்த கேம் பொறுத்தவரையிலும் நீங்க இப்படிதான் விளையாண்டு முடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எப்படி வேணா விளையாடலாம், எப்படி வேணா முடிக்கலாம். அப்படிங்கிற மாரியான ஒரு கேம் தான் இது. ஸோ இந்த கேமோட ஸோ பிளாட் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா பனவ். ஸோ இந்த ஒரு சிட்டிய பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்டேட்டர் ஆண்டுகிட்டு இருப்பான். இவனால பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரிசோர்ஸும் இந்த ஐலேண்ட விட்டு வெளிய போவாது. ஸோ அந்த டிக்டேட்டர் யாருன்னா, இந்த பச்சை சட்டை தான். இவன் தான் இந்த மொத்த ஐலேண்டையுமே பார்த்தீங்கன்னா, டிக்டேட்டர் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவங்ககிட்ட இருந்து லிபரேட் பண்றதுக்காக, ஐ மீன் இந்த மொத்த ஐலேண்டையுமே காப்பாத்துறதுக்காக நம்மள அனுப்பியிருப்பாங்க. ஸோ இவன் ஒருத்தனால அத செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக, இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஒரு அங்க ரெபெலியன்ஸ் மாரி இருக்காங்க. இவனுக்கு எதிரா ஐ மீன் இந்த டிக்டேட்டருக்கு எதிரா இருக்கவங்க கிட்ட டீல் போட்டு அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கவங்க தான் ஒரு 3 பேர். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவன் ரீப்பர்ஸ் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்ச கலர்ன்னு இருப்பாய்ங்க. யூலர்ஸ்ன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரோச்சஸ். ரோச்சஸ் பார்த்தீங்கன்னா, அவனே ஒரு திருடன் தான். ஓகேவா? அவன் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரா இருப்பான். அவ்வளோதான் டிஃபரன்ஸு. அவன் ஸ்மக்லிங்லாம் பண்றதுக்கு இந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டா இருக்காது. அதனால இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து போராடுவான். இவங்க பார்த்தீங்கன்னா, ரீப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையாவே பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரியா இருக்கிறவங்க. ஐ மீன் அ ஸ் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சண்டை போடுற ஒரு ஆளுங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மாரி. யூலர் பாய்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இந்த இடம் நமக்கு சொந்தமானது. இது என்னோட மக்கள் வந்த இடம். அப்படிங்கிற மாரியான ஒரு இது. அப்படி ஒரு எண்ணம் கொண்டவங்க. இவங்களுக்கும் அந்த ஃப்ரீடம் வாங்கி குடுக்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். அத நீங்க கேம் விளையாண்டீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த கேம் கிட்டத்தட்ட நான் 32 ஹவர்ஸ் நான் விளையாண்டுருக்கேன். ஓகேவா? ஆனா என்னால மொத்தமாவே பார்த்தீங்கன்னா 26% தான் முடிஞ்சிருக்கு. ஆனா கேமோட ஸ்டோரி முடிஞ்சுச்சு. ஏன்னா இந்த கேம்ல கன்டென்ட் அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது. எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க பார்க்குற இந்த சின்ன, 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 சின்ன இந்த எல்லோ டாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேஸா தான் இருக்கும். நீங்க போய் டெஸ்ட்ராய் பண்ணணும். உங்ககிட்ட ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்கும். இந்த கேம எப்படி நீங்க தான் விளையாடணும். ஐ மீன் எப்படி விளையாடணும்? அது எப்படி ஆரம்பிக்கணும்? எப்படி முடிக்கணும்? அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட குடுத்துருவாங்க. ஃபுல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, அது உங்ககிட்ட தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம வெப்பன்ஸ் எல்லாமே நெறைய விதமான வெப்பன்ஸ் வெரைட்டி இருக்கும். நெறைய விதமான வெஹிக்கிள் வெரைட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கிராப்ளிங் ஹூக் உண்மையிலேயே செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இந்த பேராசூட்டும் இருந்ததுனாலே போதும். நெறைய இடத்துக்கு ஈஸியா டிராவல் பண்ணிட்டு போயிடலாம். எந்த ஒரு வண்டியுமே தேவை கிடையாது நமக்கு. சிம்பிளா இருக்கும். பிளஸ் இந்த கேம் விளையாடுறதே டோட்டலா ஃபன்னா இருக்கும் நீங்களேன். ஸ்டார்ட்டிங்ல என்னடா கதையே இல்ல. பேசிக்கலி இந்த கேம்ல என்னதான் நான் இப்ப சொன்ன மாரி ஸ்டோரி அப்படிங்கிற மாரி பேசுனாலும், அது ஒரு பெரிய ஸ்டோரி கேம் மாரியே இது உங்களுக்கு ஃபீலும் ஆவாது. ஜஸ்ட் ஷூட்டிங் கேம் மாரி தான் எனக்கு ஃபீலே ஆகும். நான் எதிர்பார்க்கிறது பார்த்தீங்கன்னா, அது மாரி தான் நானும் எதிர்பார்த்தேன். பட் அந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு கேம் சூப்பராவே பண்ணியிருந்தது. அதனால நான் எந்த ஒரு குறையுமே அத சொல்லவும் முடியாது. அந்த ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஜானருக்கு இந்த இது சூப்பரா இருந்தும். பிளஸ் இந்த ஒரு கேம்ல மேப்புங்கிறது பெருசு. ரொம்ப ரொம்ப பெருசு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மேப்ல இல்லாதது எதுவுமே இல்ல. காடு வேணுமா? காடு இருக்கு. பனி வேணுமா? பனி இருக்கு. பாலைவனம் வேணுமா? பாலைவனம் இருக்கு. மலை வேணுமா? மலை இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருப்பாய்ங்க. ஸோ உங்களுக்கு போரே அடிக்காது. பிளஸ் நீங்க நீங்க எத்தன தடவ போய் மிஷன் ஏதோ ஒரு பேஸ போய் அடிக்கிறீங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு அது போர் அடிக்காது. அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா சீக்கிரமா போர் அடிச்சுரும். ஆனா இதுல போரே அடிக்காது. எவன் அதான் இந்த இதுல ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அ ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் அவங்க எங்கேயோ ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாய்ங்க இவங்க. அதுவும் இல்லாம இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ரேண்டமா பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல தமிழ் எழுத்துக்கள பார்க்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த மேப்பே எடுத்துக்கங்களேன். நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, எழுதியிருக்கும். அதே மாரி அப்படியே இன்னொருத்தன் அந்த ரோச்சஸ் அவனோட லோகோ எடுத்து பார்த்தீங்கன்னா
அந்த ஐ எழுதியிருக்கும். ஸோ, அது மாரி இன்னுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஊர் பேர்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல தான் எழுதியிருப்பாங்க. ஆனா, அது ஒரு வார்த்தையா சேர்த்து பார்த்தீங்கன்னா, அர்த்தமே இருக்காது. ஏதோ 4, 5 வார்த்தைய சேர்த்து போட்டு வச்ச மாரி இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. முன்னயே சொன்ன மாரி வெப்பன் வேரைட்டி அதிகமா இருக்கிற சமயத்துல, ஜாலியா சுழலலாம். பட் மத்த என்பிசிஸ் நம்ப எனிமி என்பிசிய தவிர்த்து, பெருசா இந்த பீப்பிளோட என்பிசிஸ் பெருசா ரியாக்ட்டும் பண்ணாது. ஒரு 10ஓட 11ஆ இருக்கிற ஒரு என்பிசி மாரி தான் நமக்கே இது ஃபீல் ஆகும். ஸோ, அது கொஞ்சம் வருத்தமா இருக்கிற விஷயம் தான். ஏன்னா, எனக்கு அந்த இது புடிக்கல அது. நார்மலான ஒரு விஷயம் மாரி தான் இருந்தது. இல்லாம இந்த ஒரு கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாஸ்ட் டிராவல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. பட் ஆனா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இடத்த ஏற்கனவே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கணும். ஸோ, நான் இப்ப புதுசா ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா, அந்த இடத்துல என்னால ஃபாஸ்ட் டிராவல் வந்து பண்ணவே முடியாது. ஸோ, நான் ஏற்கனவே அந்த இடத்த போய் ஏற்கனவே விசிட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற ஒரு சமயத்துல வேணா, அந்த ஒரு இடத்த நான் ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர்த்து, மற்றபடி அந்த இடத்த என்னால ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அது ஒரு விஷயம் இருக்கு. சிம்பிளா உங்களுக்கு இந்த மொத்த மேப்பையும் சுத்தணும் அப்படிம்பாங்க. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டு வழி என்னன்னு கேட்டா நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேம் ஆரம்பிச்சோனே ஒரு வண்டிய எடுத்து இந்த மேப்போட இந்த கார்னர்லருந்து இன்னொரு கார்னர் சும்மா ஒரு ரைடு மட்டும் போயிட்டு வரணும்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அப்படி போயிட்டு வந்தீங்கனாலே போதும். நெறையா இத அன்லாக் பண்ணிடுவீங்க. ஐ மீன் நெறையா பேஸஸ இது மாரி கீழ இருக்க மாரி நெறைய பேஸஸ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால அன்லாக் பண்ண முடியும். அப்படி அன்லாக் மட்டும் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும். உங்களுக்கு அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்துரும். ஆனா, அது இல்லாம தான் இப்ப பிரச்சனையாவே இருக்கும். பட் இப்படி உங்களால அன்லாக் பண்ண முடிஞ்சதுனாலே போதும். ஈஸியா நம்ம ஓட்டிறலாம். அடுத்தது ஸோ இந்த கன்னோட ஐ மீன் இந்த கேமோட ஷூட்டிங் மெக்கானிசம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். ஸோ மேக்ஸிமம் எதுவுமே போர் அடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னா தான் இருக்கும் எதுவுமே. எல்லாமே இந்த மொத்த கேமுமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபன் குடுக்கறதுக்காக மட்டும் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட்டிங்ல அது என்னடா இது? ஏன்னா ஒவ்வொரு ஃபேக்ஷன் மிஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் இருக்கும். இத்தன சைட் மிஷன் ஐ மீன் இவ்வளோ பேஸ் உடைச்சா தான் நமக்கு அடுத்த ஒரு ஸ்டோரி மிஷனே அன்லாக் ஆகும். அப்படிங்கிற சமயத்துல ஸ்டார்ட்டிங்ல அது வெறுப்பாவே நமக்கு ஃபீல் ஆகும். ஆனா, அது போக போக அது ஒண்ணுமே தெரிவிக்காது. ஸோ ஓகே இந்த இந்த கேமோட கேம் பிளே ஐ மீன் இது வந்து கேம் இப்படிதான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற வரலும் தான் கொஞ்சம் அந்த இது டயர்டா இருக்கிற மாரி இருக்கும். அத புரிஞ்சுக்கிட்டோம்னாவே முடிஞ்சுது. பெருசா ஒண்ணுமே தேவைப்படாது. ஸோ இந்த கேம பொறுத்தவரையும் நான் இன்னும் நெறைய எந்த ஒரு கன்னுமே நான் அப்கிரேடும் பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் லைக் தட்டா தான் இருக்கும். பட் ஆனா இந்த கேம் முடிச்சிடலாம். நீங்க எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணா தான் ஸ்ட்ராங் ஆவான். அப்படிங்கிற மாரி இருக்கு. பட் அது உங்களுக்கு பெருசா தேவைப்படாது. ஒரு நார்மலா எப்படி விளையாடுறீங்களோ அப்படியே விளையாண்டுக்கலாம். உங்களுக்கு அப்கிரேட் பண்ணியே ஆவணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமுமே கிடையாது. சொன்ன மாரி எப்படி விளையாடுறோமோ விளையாடலாம். அப்படிங்கிற மாரி குடுத்துருப்பாங்க. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட்டு சாண்ட் பாக்ஸ் கேம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸா இந்த ஒரு கேம் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்துன்னே நான் சொல்லுவேன். அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். வ ஸோ Steamல நான் ஆஃபர்ல தான் வாங்குனேன். ஸோ நீங்களுமே வாங்கி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு ஒர்த்தா இருக்கும். ஸோ அது எந்த விதத்திலுமே உங்களுக்கு அது போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா அது ஒர்த்து தான். ட்ரை பண்றதா இருந்தா ட்ரை பண்ணுங்க. அண்ட் சைனிங் ஆஃப் பை பிரதர்.